பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் சூழ்நிலைகள்லாம் பார்த்து ஐயோ என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்க, அப்படி தானே? இன்றைக்கு அவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians chapter 10 verse 13. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். He will not let you be tempted beyond your ability, but with the temptation he will also provide the way of escape that you may be able to endure it. Hallelujah. இன்றைக்கு அநேக சில பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்க சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் யோபுவோடைய வாழ்க்கையில எப்படி சோதிச்சாரோ அப்படியே என்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் என்ன சோதிக்கிறாரு, என்னால் இதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய சமயம் சொல்லுவாங்க. நீங்களும் அப்படி என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. யோபு வாழ்க்கையில் கர்த்தர் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க, எப்படி சோதிச்சு பார்த்தாங்கன்னு சொல்லி நல்லா நீங்கள் கவனமாக யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஆண்டவர் அனுமதிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, யோபுவோடைய வாழ்க்கையில் அனுமதிச்சதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருந்தா அதை உங்களால் தாங்கி கொள்ள முடியாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, உங்களால் தாங்கி கொள்ள முடியாத காரியங்களை நான் அனுமதிக்கவே மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு சோதனையை நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீ அந்த பிரச்சனைகளில் வெளியே வர்றதுக்கான வழியை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், நானே உனக்கு கிருபையும் கொடுப்பேன், நானே உனக்கு தாங்கி கொள்ள எல்லா கிருபைகளும் பலனை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி கர்த்தரே வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதனைக்குள்ளே நீங்கள் போகணும்னு சொல்லி ஒரு நாளும் கர்த்தர் விரும்பவே மாட்டார். அப்போ நீங்கள் அநேக நாட்கள் நீங்கள் இப்படி சொல்கிறத நீங்கள் முதல் நிப்பாட்டுங்க. கர்த்தர் யோபுவை சோதித்தது போல என்னை சோதிக்கிறாங்க, இப்படி நிறைய காரியங்களை சொல்லி சொல்லி நம்ம இன்னைக்கு நம்மளை நாமளே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய திராணிக்கு மேலாக அவர் உங்களை சோதிக்கவே மாட்டார். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். அவர் ஏன் இந்த மாதிரி சில காரியங்கள் சோதனைகளான சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்ம சரியாகணும், நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்குள்ள போகணும், இன்னும் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் சில காரியங்களை ஒரு ட்ரைனிங் பீரியடாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அந்த ட்ரைனிங் பீரியட், அந்த ஒரு டெஸ்டிங் பீரியட்ல நம்ம இருக்கும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, யோபுவோடைய வாழ்க்கையில் இருந்தது போல என் வாழ்க்கையில் இருக்குதே நினைச்சு நம்ம அப்படி புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் அந்த டெஸ்டிங் பீரியட்லையும் அந்த ட்ரைனிங் பீரியட்லையும் அதை தாங்கி கொள்றதுக்கு கிருபை தருவார். அப்புறம் அந்த ட்ரைனிங் பீரியடை முடிக்கிறதுக்கும் அதில் எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க, எப்படி அந்த டெஸ்ட்டை சரியாக பாஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல வே ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு ஐடியாவும் கைடன்ஸும் கொடுப்பார். அப்போ நீங்கள் அடுத்த ஒரு பொசிஷனுக்கு போகணும், ஒரு ப்ரொமோஷன் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ளே நீங்கள் போகணும்னுக்காக தான் கர்த்தர் சில சோதனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஓகே, கர்த்தர் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறாருன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்பட்டு அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஜெயிக்க பழகணும். இயேசப்பா கிட்ட இருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெயிக்க பழகணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையாக வாழ்வீங்க. அதனால எதை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சு அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ண நீங்கள் தொடர்ந்து பிரயாசம் எடுங்க. சோர்ந்து போகாமல், கவலைப்படாமல், கர்த்தாவே நான் ஆண்டவரே இயேசப்பா உங்களோட கூட இருந்து நீங்கள் கொடுக்குற கிருபையினால நான் அதை கண்டிப்பாக நான் ஆண்டவரே இதில் ஒரு சக்ஸஸை நான் பெறுவேன்னு சொல்லி விசுவாசத்தோடு தொடர்ந்து நீங்கள் பிரயாசம் எடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசப்பா, இந்த சோதனையான நாட்களில் ஆண்டவரே தாங்கி கொள்ள கிருபை கொடுங்க. இதுலேருந்து தப்பித்து ஆண்டவரே இயேசப்பா இதில் நல்லபடியாக ஆண்டவரே வெளியே வர்றதுக்கு நீங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபை கொடுங்க, ஞானத்தினால நிரப்புங்க, நீங்கள் பிள்ளைங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட கர்த்தர் அனுமதியே கொடுக்க மாட்டார். அவர் அனுமதிக்கிற தேவனும் கிடையாது. அதனால இனி நீங்கள் உட்காந்து யோசிச்சு கவலையோடு இருக்கிறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த சோதனையான காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் ஜெயமுள்ளதாக மாற்றுங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a joyful day.